ரொம்ப வருஷம் கழித்து இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு காலையில் டவுன் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் போனேன். அப்போது நிறைய மக்கள் பஸ்ஸில் ட்ரெயினில் அவங்க வேலைக்கு போகிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அது எனக்கு ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வச்சிச்சு. அதாவது பழைய ஏற்பாட்டில் கடவுள் அவருடைய மக்களுக்கு கொடுத்த சட்டத்தில் ஓய்வு எவ்வளோ நியாயமான ஒரு விஷயம் அப்படின்றது. அநேக கலாச்சாரங்களில் நாகரீகங்களில் பண்டிகை பணம் படைத்தவங்களுக்கு தான் போல். ஏழை மக்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ சில பேர் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஃபயர் இன்ஜின் ஆப்ரேட்டர்ஸ் இல்லை போலீஸ்மென் அப்படிப்பட்டவங்க ஏதோ ஒரு தேவைக்காக உயிர் காப்பாற்றுறதுக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாலும், நிறைய பேர் இந்த துணி கடைகளில், சாப்பாடு இடங்களில், மக்கள் பொழுது போக்குற இடங்களில் அவங்க பண்டிகை நாட்கள்லையும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்க்க. கடவுள் மனுஷருக்கு நியமித்த அந்த கட்டளையில் ஓய்வு நாளில் பணக்காரர்கள் மட்டும் இல்லை, எஜமான்கள் மட்டும் இல்லை, வேலைக்காரர்களுக்கும் எந்த வேலையும் கொடுக்கக்கூடாதுன்றதையும் தாண்டி ஒரு படி போய் ஈவன் ஆடு மாடுங்க கூட ஓய்வு கிடைக்கணும். அப்போது கடவுள் எவ்வளோ ஒரு சமத்துவத்தோடு அவருடைய பரம நியாய பிரமாணத்தை கொடுத்துருக்கிறாருன்னு யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை நிறைய நேரத்தில் நம்ம கிறிஸ்தவங்களாக அதோடைய வெளி மதிப்பை உணர்றது இல்லை, அதை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது இல்லை. சில நேரத்தில் நம்ம அந்த நாளில் எந்த ஒரு மனத்தாங்களும் இல்லாமல் வேலைக்கு போகிறத பற்றி கூட தப்பாக நினைக்கிறது இல்லை. கடவுள் நமக்கு வச்ச அந்த உன்னதமான சுதந்திரமான நிலையிலிருந்து நம்ம விழுந்து போகாமல் இருக்கிறத குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதை உணர்ந்தேன்.